வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். மாவு இல்லாத நேரத்துல பார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட் டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாம ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய மினி மசாலா இட்லி. இந்த இட்லி நல்ல டேஸ்டாவும் நல்லா வாசனையாவும் சாஃப்டாவும் இருக்கும். ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலையும் சேர்த்து அரை மணி நேரத்துல இந்த டிஃபன் நமக்கு ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியான மினி மசாலா இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கெட்டி அவல் ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இது 2 தடவை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணியை சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுப்போம். அவல் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது போல ஒரு லேயர் தண்ணி மேல இருந்தா போதும், ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம். இது இப்ப நல்லா ஊறட்டும். நம்ம அவல் அளந்த அதே கப்ல 1/4 கப்பு ரவா எடுத்துட்டு இருக்கேன். இதையும் ஒரு பவுல்ல சேர்த்துப்போம். ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்துட்டு இருக்கேன். இந்த தயிரை இந்த ரவால மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரவா தயிர்ல ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். நம்ம ஊற வச்ச அவல் தண்ணி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா உதிராவும் இருக்கு, அதே நேரம் நல்லா சாஃப்டாவும் ஊறி இருக்கு. நம்ம ரவாவும் தயிரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். இது ரவாவும் தயிர்ல நல்லா ஊறி இருக்கு. நான் 1/2 இன்ச் இஞ்சி சின்ன சின்னதா இருக்கனால ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம பொடியாவும் கட் பண்ணிக்கலாம், இல்ல கிரேட் பண்ணிக்கலாம், இல்ல மிக்சி ஜார்ல போட்டு கிரஷ் பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த அவல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கிறேன். வெள்ளையா வேணும் அப்படின்னா மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டியது, நான் லைட் எல்லோ கலர்ல இருக்கட்டும் அப்படிங்கறனால கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். இதோட பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, இஞ்சி பச்சை மிளகாயை நான் கிரஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதுவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் அப்படி கிரஷ் பண்ண மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா பைண்டிங் ஆகும், நல்லா சேர்ந்து வரும். உப்பும் ஈவனா மிக்ஸ் ஆகும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரவாவும் சேர்த்துலாம். இது இப்ப நல்லா கலந்துக்கணும். கட்டிகள் வராம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. நம்ம அவல்லையும் கரெக்டா தண்ணி சேர்த்து ரவாவும் தயிரும் கரெக்டா அளந்து நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இது நம்ம சின்ன சின்ன பீசஸ், அதாவது ரவுண்டாவும் பண்ணிக்கலாம், ஓவல் ஷேப்லயும் பண்ணிக்கலாம், இல்ல பிளாட்டா இட்லி மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். கையில ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டாது. நான் இந்த மாதிரி பிளாட்டா இட்லி மாதிரி பண்ணலான் இருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாட்ல தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்க, ஸ்டீம் வருது. நான் ஸ்டீமர் பிளேட் வச்சிருக்கேன். இதுல லேசா எண்ணெய் அப்ளை பண்ணிருக்கேன். நம்ம வாழையில கூட போட்டுக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மினி இட்லிஸ் இது எல்லாத்தையும் ஸ்டீமர் பிளேட்ல அடுக்கி வச்சுக்கலாம். மாதிரி கேப் விட்டு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம தனித்தனியா வச்சுக்கணும். எல்லாத்தையும் நான் இதெல்லாம் அடுக்கிட்டேன். இப்ப ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இது ஸ்டீம் ஆறதுக்கு ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 7-8 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா ஸ்டீம் வருது. பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. நான் வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன், கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். எள்ளு நல்லா பொரியணும். கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற மினி இட்லி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கரண்டியால மிக்ஸ் பண்றதை விட கொஞ்சம் டாஸ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மினி மசாலா இட்லியை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். டேஸ்டியான மினி மசாலா இட்லி சர்விங்க்கு ரெடி. இந்த மினி மசாலா இட்லி பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கும். மெத்து மெத்துன்னு பாருங்க, இவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கு. சாஃப்டா இருக்கிறது மட்டும் இல்ல, சாப்பிடுறதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த மினி மசாலா இட்லியை நம்ம ரொம்ப குவிக்கா ரெடி பண்ணிட்டோம். இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அவல் சேர்த்ததுனால நல்லா சாஃப்டா இருக்கு.
ரவா சேர்த்ததுனால ஒரு டெக்ஸ்டரும் கிடைக்குது. அதுலயும் நம்ம வந்து இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி போட்டதுனால லேசா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, அதுல இந்த ஜீரகம், பெருங்காயம், எள்ளு, இந்த வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மினி மசாலா இட்லி பண்ணிட்டோம்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம சட்னியா இருக்க வேண்டிய வேலை கூட இருக்காது. இதுலயே எல்லாமே இருக்குங்கிறனால நம்ம அப்படியே சாப்பிடலாம். நம்ம தேங்காய் எண்ணெயில தாளிச்சதுனால நல்லா வாசனையா இருக்கு. ஒருவேளை தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதுல வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். தாளிக்கும் போது நம்ம சேர்த்திருக்கிற ஜீரகம், எள்ளு இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற இட்லியை நம்ம அதுல சேர்க்கணும். அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல எப்பயுமே இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் தான். பண்றதும் ரொம்ப ஈஸி. நினைச்ச நேரத்துல பண்ணிடலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த மினி மசாலா இட்லியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.